பிரபல பின்னணி பாடகி ஜானகி அம்மாள் சமீபத்தில் வயது மூப்பு காரணமாக இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு நிலையில் அவங்களோட மறைவுக்கு பிறகு அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிற செய்தி சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்திய சினிமாவின் பிரபல பின்னணி பாடகி தான் ஜானகி அம்மாள். இவங்க கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி அப்படின்னு ஏகப்பட்ட லாங்குவேஜஸில் 48,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க. ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பையுமே பெற்றிருந்தாங்க. கிட்டத்தட்ட 88 வயசான ஜானகி அம்மாள் அவர்கள் சமீபத்தில் வயது மூப்பு காரணமாக இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஜானகி அம்மாளோட மறைவு செய்தி வெளியானதிலிருந்தே தொடர்ந்து ஏகப்பட்ட திரை பிரபலங்கள், இசை பிரபலங்கள், மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படின்னு எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பிரபலங்கள் மட்டுமல்லாது அவருடைய ரசிகர்களுமே ஆல் ஓவர் இண்டஸ்ட்ரியிலிருந்துமே தங்களோட வருத்தத்தை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில் ஜானகி அம்மாளை பற்றி ஏகப்பட்ட செய்திகள் வெளியாகி வந்த வண்ணம் இருக்குது. அப்படி சமீபத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறது தான். ஜானகி அம்மாள் கிட்டத்தட்ட 1970 காலகட்டங்கள்ல இருந்தே தமிழ் சினிமா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்திய சினிமாலையுமே ஏகப்பட்ட பாடல்கள் பாடி வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 48,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் அவங்க பாடியிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களுக்கு மிகவும் கம்மியான ஒரு சம்பளம் கொடுக்கப்பட்டிருந்தாலுமே பிற்காலத்தில் அவங்களோட வாய்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் உருவானதுக்கப்புறம் மிக பெரும் அளவுலேயே நல்ல லாபம் பார்த்துருக்காங்க. மிக பெரும் சம்பளமும் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 இடத்துல சொந்த வீடு இருக்குது. சென்னை, ஹைதராபாத், அது மட்டும் இல்லாமல் கொச்சியிலையுமே அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட ஏகப்பட்ட அசை மற்றும் அசையாத சொத்துக்கள் இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே சேர்த்தா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 30லேருந்து 40 கோடி வரும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் அவங்களோட பாடல்கள் இருக்கு இல்லையா, ஒரு பாடல் 2 பாடல்லாம் பரவாயில்ல, கிட்டத்தட்ட 48,000 பாடல்கள் இருக்குது. அந்த 48,000 பாடல்களுக்கு ராயல்ட்டி இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே கண்டிப்பாக அதில் அவங்களுக்கு அதிக அளவுக்கான அமௌண்ட் வரும். ஸோ எப்படி பார்த்தாலுமே 40-45 crores வந்து அவங்களோட சொத்து மதிப்பு இருந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து சமீபத்தில் கிடச்சிருக்கு. இதில் ஜானகி அம்மாள் அவர்களுக்கு இதை தாண்டியும் இன்னும் அதிகமான ஒரு சொத்துக்கள் இருந்திருக்கணும். பட் நிறைய இசை கலைஞர்களுக்கு, நிறைய இசை குடும்பங்களுக்கு, நிறைய இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு அவங்க வாரி வழங்கியிருக்காங்க. அதனால தான் அவங்களோட சொத்துக்கள் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே ஏகப்பட்ட முறை சொல்லியிருக்காங்க. இது எப்படியோ த லெஜெண்டரி சிங்கர் ஜானகி அம்மாள் இன்றைக்கி நம்ம கூட இல்லை. அது உண்மையிலேயே மிகப்பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.